நைட்டு முரளி ஆச்சிக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அந்த தோசையை ருசிச்சு சாப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு ஆச்சி, நீ எப்படி வாழ வேண்டிய பையன்பா, இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் ஆச்சி சொல்கிறாங்க, அந்த போலீஸை பார்த்ததுலேருந்து எனக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் காசு தரேன், நீ அந்த மாதிரி ட்ரெஸ் ஒன்று வாங்கி போட்டுக்கோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சி இப்படி ஆசைப்படுறதுனால முரளி எஸ்ஐ ராஜா சார் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாரு. அடுத்த சீன்ல ஒரு திருடன் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் திருடிட்டு ஒரு லெட்டர்ல அழகு குமர வடிவேலுன்னு எழுதிட்டு அந்த லெட்டருக்கு முத்தம் கொடுத்து அங்கே வச்சுட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர் முனியாண்டியோட ஒய்ஃப் அவருக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்க, நீங்க தான் மிக்சி ஏனோ மாத்தியே தரலையே, எவ்வளோ நாளாக சொல்கிறேன் மிக்சி ரிப்பேர்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ரைட்டர் முனியாண்டியோட பையன் வெளியே நின்றுட்டு அப்பாவை கூப்பிட்டு இருக்கான். என்ன அதிசயமா இவன் இன்னைக்கு வந்திருக்கான் அப்படின்னு முனியாண்டி கேட்க, எனக்கும் தெரியல, உங்களை பார்க்கணும்னு வந்தே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முனியாண்டி வெளியே போய் பையன் கிட்ட பேசுறாரு. அப்பா, நான் உங்ககிட்ட ஃபோன் கேட்டிருந்தேன்ல, என்னாச்சு அப்படின்னு பையன் கேட்கறான். இந்த மாசம் முடியாதுப்பா, தனபாலுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கணும், அடுத்த மாசம் வாங்கி தரேன் அப்படின்னு முனியாண்டி சொல்ல, இல்லப்பா டூர் போறாங்க, எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு பையன் சொல்றான். அப்போ அங்க வர முனியாண்டியோட ஒய்ஃப், ஓ நான் கேட்டா மிக்சி வாங்கி தர மாட்டீங்க, பையன் கேட்டோன்னா ஃபோன் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ எஸ்ஐ வாவர் அங்க வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு, என்னன்னே பையன் மேல அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்கறாரு. முனியாண்டி ஆமான்னு சொல்றாரு. அப்போ அக்கா மேல அப்படின்னு கேட்க, முனியாண்டி இல்ல அப்படின்னு சொல்ல, என்னது இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எஸ்ஐ அவர் சாப்பிட போயிடுறாரு. எனக்கு தெரியாம ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டரோட ஒய்ஃப் பையனோட கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. 8 வருஷமா தவறு பெத்த பிள்ளை கேட்டதை வாங்கி கொடுக்காம இப்படி ஏங்கி போயிருவானே அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள போயிடுறாரு. அடுத்து கான்ஸ்டபிள் ஜீவா ஸ்வென்சியை சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதை இன்னொரு போலீஸ் பார்த்துட்டு, என்னடா லவ் பண்றியா அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ஜீவா, சச்சா அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க ஒன்னு விட 4 வயசு பெரியவங்கடா அப்படின்னு இன்னொரு போலீஸ் சொல்ல, அது கான்ஸ்டபிள் ஜீவா பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொரு போலீஸ், ஓ அதனாலதான் லவ் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கறாரு. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. ஹஸ்பண்ட் 5 சவரன் நகையை காணாம கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஒய்ஃப் லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சா, இவங்க நைட் ஷோ போயிட்டு வந்தப்ப வீட்டுல திருட 5 சவரன் நகையை திருடிட்டு ஒய்ஃபுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஒன்னு பார்த்தது என் மனசு என்கிட்ட இல்ல, உன் கூட பேசணும் பழகணும்னு ஆசையா இருக்கு, உனக்கும் அப்படி ஆசை இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு இப்படிக்கு அழகு குமார வடிவேலுன்னு அவன் பேரோட எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அடுத்த சீன்ல முரளி துணி துவச்சிட்டு இருக்கா. அவரோட ஃப்ரெண்ட் அவர் கால் பண்ணி, மச்சான் இன்னைக்கு நீ ஃப்ரீயா, ஒரு குழந்தைக்கு பர்த்டேன்னு காஸ்டியூம் கேரக்டர் வேலை இருக்கு, 800 ரூபாய் சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்றாரு. முரளியும் ஓகேடா நான் ஃப்ரீ தான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா காஸ்டியூம் நீ தான் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முரளி ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அப்புறம் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. அடுத்த சீன்ல எஸ்ஐ ராஜாவோட ஃப்ரெண்ட் சிவா அவர் கால் பண்ணி, மச்சான் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரியா, வழக்கம் போல என் ஒய்ஃப்க்கும் எனக்கும் சண்டை ஆயிடுச்சு, அவன் இந்த தடவை என் மேல கேஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் உன் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்றாரு. எஸ்ஐ ராஜாவும் வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு போக, ஸ்டேஷன்ல வாவர் சிவாவை விசாரிச்சுட்டு இருக்கா. எஸ்ஐ ராஜா, என் ஃப்ரெண்ட் தான், இது சின்ன ஃபேமிலி இஷ்யூ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாவர், எஃப்ஐஆர் போட்டாச்சு, அக்யூஸ்ட விசாரிச்சுட்டு இருக்கேன், இது என்னோட கேஸ், லா அண்ட் ஆர்டர் இப்ப நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எஸ்ஐ ராஜா, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாரு. இதனால கடுப்பான வாவர், மேடம் நீங்க சொல்லிதானே நான் லா அண்ட் ஆர்டரை சேர்த்து பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எஸ்ஐ ராஜா என்னோட வேலையை செய்ய விடாம என்ன தடுக்கிறாரு, நீங்க தான் கொஞ்சம் அவரை கண்டிச்சு வைக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. முரளி காஸ்டியூம் கேரக்டரா பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ண போற வீட்டுல முரளியோட ஸ்கூல் மேட் தினேஷ், இது என்னடா சீக்ரெட் ஆபரேஷனா, நீ தான் போலீஸ் ஆகணும் சின்ன வயசுல இருந்து சொன்னியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முரளியோட ஃபேஸே மாறுது. நீ போலீஸ் ஆயிட்டியா இல்லையா அப்படின்னு தினேஷ் கேட்க, முரளி இல்லன்னு தலையாட்டாரு. அதுக்கு தினேஷ், நீ ஓவர் ஆசைப்பட்டன்னு நினைக்கிறேன்டா, நீ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுவ, சரி விடு கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட குழந்தை, இவளுக்கு தான் பர்த்டே, நான் தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இந்த காஸ்டியூம் கேரக்டர்லாம் பண்ண வேணா, காசை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காஸ்டியூம் கேரக்டர் வேலைக்கான பணத்தை அவர் கையில கொடுத்துட்டு, நீ வேற காஸ்டியூம் இருந்தா மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. முரளி அந்த காசை தினேஷ் ஒரு பொண்ணுகிட்டே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் அர்த்தனா ராஜாவை திட்டிட்டு இருக்காங்க. உன்னதான் எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் தான் உனக்கு லிஸ்ட் அனுப்பிட்டேன்ல, நீ யாரும் உன்னை அசிஸ்ட் பண்ணணும் சூஸ் பண்ணியா, சீக்கிரம் சூஸ் பண்ணு, இல்லைன்னா நீ கண்டிப்பா எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தனா அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்து லலிதா 3 பேர் ஸ்டாப் பண்ணி அவங்க போட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டாங்க. அதுக்கு லலிதா முடியாதுன்னு சொல்ல அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. அப்போ பார்ட்டில இருந்து சோகமா அங்க வர முரளி லலிதா கிட்ட அவங்க மிஸ்பிஹேவ் பண்றதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் அடிச்சு லலிதாவை காப்பாத்துறாரு. அப்ப அங்க போலீஸ் வர முரளி அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்து வினோத் அவங்க வீட்டுல ஒரு பெரிய டிவி வாங்குறாரு. அவங்க ஒய்ஃப் விஜய் கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்கறாரு. இது மட்டும் இல்ல, நாளைக்கு உனக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்க போறேன், எல்லாம் என் செல்ல பொண்டாட்டிக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க ஆச்சி வராங்க. ஆச்சி வினோத்ட்ட முரளி இங்க வந்தானான்னு கேட்க, வினோத் இல்லன்னு சொல்ல, எங்க போனான்னு தெரியலையே, கொஞ்சம் என் கூட வரியா அப்படின்னு சொல்றாங்க. வினோத்தும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து ஆச்சியும் வினோத்தும் ஆச்சி வீட்டுக்கிட்ட போக, வீட்டுல நல்லா தேடி பாத்தீங்களா ஆச்சின்னு வினோத் கேட்க, ஆச்சியும் நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, வினோத் ஆச்சி வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. என்னது வீட்டுக்குள்ள இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சி வீட்டுக்குள்ள போய் பார்க்க, முரளி வீட்டுல தான் அந்த காஸ்டியூம் கேரக்டர் போட்ட மேக்கப்பை கழிச்சிட்டு இருப்பாரு. என்ன வெளியே போனா சொல்ல மாட்டியா அப்படின்னு முரளி ஆச்சியை அடிச்சுட்டு, இவனுக்காக வைக்குருசியா சமைச்சிட்டு நாம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஆச்சி புலம்பிக்கிட்டு முரளிக்கு தட்டுல சாப்பாடு மீன் குழம்பு மீனும் வச்சு சாப்பிடுன்னு சொல்லி தராங்க. அதை பார்த்துட்டு வினோத், அப்ப முரளி மட்டும் தான் உங்க பேருனா, நான் உங்க பேரும் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆச்சி டேய் நீ போட்டு சாப்பிடுற அப்படின்னு சொல்றாங்க. அங்க அப்படியே விஜய்க்கும் டிஃபன் பாக்ஸ்ல மீன் குழம்புலாம் எடுத்து வச்சிருக்கேன், போறப்ப எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஏன் தாடி எடுத்தான்னு கேளே ஆச்சி அப்படின்னு முரளி ஆச்சி கிட்ட சொல்ல, ஆச்சி ஏன்டான்னு கேட்க, வினோத் வெயில்னால ஆச்சி அப்படின்னு சொல்ல, அதுக்கு முரளி அதெல்லாம் இல்லாச்சி பொய் சொல்றான், அவன் பொண்டாட்டியை கொஞ்சிறப்போ தாடி குத்துதுன்னு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கு ஆச்சி இவன் பொண்டாட்டினா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வினோத் வெக்கப்பட்டுக்கிட்டே நான் வீட்டுக்கு போய் விஜி கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி வச்சிருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வினோத் போனதும் ஆச்சி முரளி கிட்ட உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறத நான் யோசிக்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முரளி ஏன் இப்ப எனக்கு என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு கேட்க ஆச்சி என் வினோத் உன் வயசுக்கார பையன் தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு முரளி அவன் லவ் பண்ணா அதுல பிரச்சனை அதனால ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆச்சி தட்டு கூட நான் போய் சாப்பாடு போட்டு வரேன்னு சொல்ல முரளி இல்ல நீ ரெஸ்ட் எடு நான் போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆச்சி நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முரளி நீ அப்படி ஒன்றும் ரெஸ்ட் எடுக்க வேணா நீ கஷ்டப்படு நானும் கஷ்டப்படுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா கஷ்டப்படுறதுக்கு இன்னொருத்தி தேடி பார்த்து கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் அப்படி பேசிட்டே இருக்கு. ஆச்சி எதுவும் பதில் பேசாம இருக்கு. முரளி என்னாச்சு ஆச்சி அப்படின்னு எட்டி பார்த்தா ஆச்சி மயங்கி கிடக்குறாங்க. முரளி அப்படியே ஷாக்ல நிக்கிறாரு. அப்போ டிஃபன் பாக்ஸ் திருப்பி கொடுக்க வந்த வினோத் ஆச்சியை பார்த்துட்டு முரளிட்ட கத்தி முரளியோட ஷாக்ல இருந்து தெளிய வைக்கிறாரு. அப்புறம் முரளியும் வினோத்தும் ஆச்சியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க.